ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகேன் பார்ட் 12. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா ஜிம்மன் வந்து திரும்பி வந்திருப்பா. பட் வாயின்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறது வாயினுக்கே புரிஞ்சிருக்காது. சும்மா இல்லாமல் அக்கான்னு வாயின் பின்னாடி வந்திருப்பா. என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் அவள் சுய ரூபத்தையே காட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணி லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 12. இங்கே பாருக்காங்க, ஓ மொக்கரக்கட்டை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த மாதிரி அப்படிங்கிறது ஜிம்முனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியுமா. ஸோ ஆக்டிங்கை போடாமல் வந்த வேலை என்னன்னு மட்டும் சொல்லு. சரி, நான் விஷயத்துக்கே வரேன். ஜிம்முனுங்க என்கிட்ட கேட்டா ஓ புருஷன் வந்து என்கிட்ட கேட்குற, எனக்கு என்னடி தெரியும். இங்கே பாருவேன், விளையாடாத. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. ஏய் நிறுத்துடி, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, நானாக ஒன்று ஜிம்மன் பின்னாடி போக மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஜிம்மனை என்னைக்கோ என் மனசுலேருந்து தூக்கி குப்பை தொட்டில் போட்டாச்சு. திருப்பி குப்பை தொட்டிலேருந்து கையை விட்டு அவனை என் மனசுக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் தயாராகலை. அவன் எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஏன் உன் புருஷன் அவனை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிட்டானா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ கோவம் வருது. எல்லாம் உன்னால தான். நீ மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்தா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். எல்லாமே உன்னால தான் வாயன். எது இல்லை, எனக்கு புரியல. அப்படியே ஒரு டோரை விட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் ஒருத்தனை லவ் பண்ணுவேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் லைஃப் சந்தோஷமாக போயிட்டுருக்குமா. என் புருஷனை நீ மயக்கி நீ 2வது தரமாக கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கே வந்து நீ என்னையே வெளில போடின்னு சொல்லிவிட்டு நான் உன்னை கத்தியால் குத்துன்னு சொல்லிட்டு நீயே கத்தி எடுத்து உன் வகத்தில் குத்திக்கிட்டு நான் தான் குத்துறேன்னு என் புருஷனை என்கிட்டேருந்து பிரித்த நான் கெட்டவ, நீ ரொம்ப நல்லவளோ. நான் தான் அதிகமாக இழந்திருக்கேன். நீ என் லைஃப்பில் வந்ததால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு. எல்லாம் நான் எப்படியாவது இருந்திருப்பேன். பரவாயில்ல, இப்போ ஒன்று கெட்டு போகல, என் லைஃப் நல்லா தான் இருக்குது, மூட்டை தள்ளு அப்படின்ட்டு வாயன் அப்படியே அசிங்கமாக திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் கங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. ஸோ வாயன் பாட்டுக்கு திட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே சிம்மன் அங்கே நின்றுட்டுருக்கான். வாயனுக்கா இவன் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கா, எதுக்கு என்னை படாப்படுத்துகிறான், நான் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் வந்து இருந்துட்டேன்ல, இவனை பொண்டாட்டி மாறி மாறி வந்து கத்திட்டு இருக்காங்க, இருக்கட்டும் இவன்ட்டே போய் கத்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு வாயன் அப்படியே நேராக ஜிம்மன் கிட்டே போகிறா. ஜிம்மனும் பார்க்குறான், எதுக்கு நம்மக்கிட்ட வரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். வாயனும் நேராக போகிறா. போய் ஏய் என்ன எதுக்கு நேற்று நைட்லேருந்து என்னையும் சுற்றி வந்துட்டுருக்க. நான் அவனை சுற்றி வந்தேனா? நான் அவன்கிட்ட வந்து பேசுனா? ஆமாம் அது ஏய் இங்கே பாரு, பேச்சு மாத்தாதா. நீ நேற்று வந்து என் வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்க. உன் வீட்டு முன்னாடி எங்கே இருந்தேன்? உன் வீட்டு வாசல் எங்கே இருக்குது, நான் இன்னும் இடம் இருக்குது. நான் என் கார்கிட்ட தான் உட்காந்துருந்தேன். உன் வீட்டு முன்னாடி இருந்தேனா? நான் ஸ்மார்ட்டாக பேசணும்னு நினப்பா உனக்கு? என்ன ஸ்மார்ட்டாக பேசணும்னு நினப்போ? சிம்மன் திரும்ப பேசாத. அது என்ன உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா, என் புருஷன் எங்க என்கிட்ட கூட ஏதோ நான் அவனை தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி, எனக்கு தான் வேலையா? அங்கேருந்து தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு வந்தா இங்கேயும் வந்து ஏன்டா தொல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் உனக்கு என்னதான்டா பண்ணேன்? உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்கா பார்த்துக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடுத்த அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அடுத்து நான் அவ்வளோதான் பண்ணி நீ வந்து எதுக்கு என் பொண்டாட்டி இப்படி பண்ண அப்படின்ட்டு வந்து கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மரியாதை இருக்காது. இதை சொல்ல தான் வந்தியா? இப்போ என்ன, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம லூசுமா நின்றுட்டுருக்கான். ஆமாம், இதை சொல்ல தான் வந்தேன். புரிஞ்சுல? ஓ பொண்டாட்டிக்காங்க ஒழுங்கா இருக்க சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வரா. அப்போ சிம்மன் வந்து ஒரு நிமிஷம் நின்றி. என்ன நீ சொன்னதெல்லாம் சரிதான். அப்புறம் அவன் என் பொண்டாட்டி இல்லை. பொண்டாட்டி இல்லையா? அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ நீ என்ன பொண்டாட்டியா? இப்போ நம்ம ஆமான்னு சொல்லணுமா இல்லை இல்லைன்னு சொல்லணுமா? நம்மளுக்கு தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அதே மாதிரி தான் எனக்கு அவளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. எனது அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அது ஜிம்மன் மேலே இருக்க லவ்வால் இல்லை, ஒரு வழியாக பிரிஞ்சுட்டாங்களா என் வாழ்க்கையோட கெடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு ஆனந்தம் தான். அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்தாலும் என்னது என்ன சொன்ன? இங்கே பாரு, ரொம்ப ஷாக்காரமெல்லாம் நடிக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி. என்ன நீ ஏதோ சொன்னேன், நான் கேட்டேன், அவ்வளோதான். இப்போ எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? ஓ அப்புறம் என்ன? அப்புறம் உனக்கும் அவளுக்கு எதுக்கு டிவோர்ஸ் ஆச்சு? ஆச்சுன்னா ஆச்சு,
உனக்கு எதுக்கு? அதானே, எனக்கு எதுக்கு? எப்படியோ போங்க. அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? பொண்டாட்டி இல்லை. ஓ, ஓகே ஓகே. ஏய் நில்றி. என்ன என்னை வாடி பொண்ணுலாம் கூப்பிட்றா? இல்லை, அவன் என் பொண்டாட்டி இல்லை, நீ வேணா என் பொண்டாட்டி ஆகுறியா? என் என்ன என்ன கேட்டா? அதான்டி, இப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி இல்லை, இதுக்கடுத்து அவன் வாழ்க்கையிலே வரமாட்டான். எனக்கு இப்போ என் பொண்டாட்டி வேணும். அவளை தேடி தான் இங்கே வந்திருக்கேன். அவள் மட்டும் போதும் நான் வாழ்கிறதுக்கு. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். கொஞ்சம் என்ன 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 இப்போ நீ என்ன சொல்ல வர? அவனுக்கு இன்னும் புரியலையா? புரியல. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அவள் வேணும். அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போகணும், இல்லை வேண்டான்னாலா தூக்கிட்டு போயிடணும். அதுக்கு தான் வந்தேன். அதான் திருப்பி என் பொண்டாட்டி ஏறியா அப்படின்னு கேட்குறான். வாயனுக்கா? ஏன்டா திரும்ப திரும்ப என்னால் செருப்படி வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அவனை பார்த்து, ஏன் ஜிமன் என்னை பார்த்தா உனக்கு எப்படிரா லூசு மாதிரி இருக்கா? நீ கூப்பிட்டப்பெல்லாம் பின்னாடி வரணும், நீ வேண்டாம்னு சொல்கிறப்பெல்லாம் மூடிட்டு போயிடணும். என்னை பார்த்தா எப்படிரா இருக்கு? சத்தியமாக தெரிலடி. நீ இல்லாமலாம் நல்லா இருக்க முடியாது. ஓ, அது உனக்கு இப்போ தான் புரியல ஜிமன்? இப்போ தான் நீ அதை ஃபீலே பண்ணுறியா? வா, அப்போ கங்கெல்லாமையும் உன்னால் இருக்க முடியாது தானே? இங்கே பார், அவளை பற்றிலாம் பேசாத. எப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடி நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது கங் அப்படின்ட்டு அவளை டைலாக் பேசிட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷன் என்னை பார்த்து கேட்டுட்டு, இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் அவளை ஒரு மனுஷா நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு என்கிட்ட வந்து கேட்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நீ ஒரு மனுஷனா? மாற்றி மாற்றி பேசுகிற. நான் இப்போ உன் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், 1 வருஷம் கழிச்சு எனக்கு நீ வேண்டாம், கங்கு வேணும், இல்லை வேற ஒருத்தி வேணும் அப்படின்ட்டு வந்துட்டா நான் எங்கடா போகிறது? உன்னை நம்பி வந்தேனா எங்கே போகிறது? கேட்குறேன்ல, பதில் சொல்லு, எங்கே போகிறது? சொல்ல தெரியல லட்சுமன், சொல்ல தெரியல. மூட்டு போயிரு. ஏதாவது சிம்மா சொல்லிடுவேன். இதுக்கடுத்து உன் முகரக்கட்டை பார்க்கக்கூடாதுன்னா அங்கே விட்டுட்டு இங்கே வந்து வேலையை பார்த்தா, இங்கேயும் வந்து நீ தான் வேணும்னு வந்து நின்றுட்டுருக்க. இதை கேட்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அருவருப்பா இல்லை? இது ஒரு மனுஷனாடா? இதுக்கடுத்து ஒன்று கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசை இருந்தா போ, எக்கச்சக்க பொண்ணுங்க இருக்காங்க, 3வது கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாயிரு, என்னை ஆளை விடு அப்படின்ட்டு வான்பாடுக்கு கத்திட்டு வரா. ஜிம்முனுக்கா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா விட மாட்டா போல். சரி, காலில் விழுவோம், கெஞ்சுவோம், நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டுக்கு அவரோட கையை பிடிக்கிறான். வாயனும், இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை கையை விடுன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே உன் மரியாதை நீயே கெடுத்துக்காது ஜிம்மன். ஏய் சாரிடி, பண்ண மாட்டேன்டி, வாடி என் கூட, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ இன்னுமே என் பொண்டாட்டி தான். அதுலேருந்தெல்லாம் உன்னால் வெளில வர முடியாதுடி. எப்பயுமே நான் மட்டும்தானே உனக்கு. வா. யார் சொன்னாப்பா? அப்படி யார் சொன்னா? நீ ஏன் நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் எதுவும் பொறுப்பு எடுத்துக்க முடியாதுப்பா? நான் அப்படி ஒன்று சொன்னேன்னா? நீ சொன்னது இல்லையா? ஏதோ உன்னை லவ் பண்ணும்போது சொல்லியிருக்கலாம். இப்போ இல்லை, ஒரு மனும் இல்லை. விட்டுத்தல, விடு. என்ன முடியாதுன்னா எப்படியாவது போய் தொலை. என்ன படுத்தாத, கையை விடு. எதுக்கடி அழுகிற? நான் ஒன்று அழுகலையா? நிஜமாவா? நிஜமாதான், நான் ஒன்று அழுகலை. என்னை விடு, நான் இங்கேருந்து போகணும், விடு அப்படின்ட்டு அப்படியே சிம்மனோட கையை உதறிட்டு அவள் பாட்டுக்க போகிறா. சிம்மனா பின்னாடியே வரான். வாயின் நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. ஆனால் வாயின் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. ஸோ ஒர்க் பண்ணுற ஏரியாவுக்குள்ளே போனது செக்யூரிட்டிலாம் ஜிம்முனை உள்ளே விட மாட்டேங்கிறானுங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. பத்தாதுங்க வாயின் வர. இங்கே பாருங்கள், என்னாலும் சரி தயவு செஞ்சு இவனை மட்டும் உள்ளே விட்டுறாதீங்க, புரியுதா? என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அப்படி போக மாட்டேன் அப்படின்னு நட முடிச்சானா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஜிம்மன் விடுவானா? வாயின் வெள்ளவான்னு அப்படியே கத்திகிட்டே இருக்கான். பட் வாயின் வர்ற மாதிரியே தெரில. அந்த செக்யூரிட்டி பொறுத்து பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட கொடுத்தா அவங்களும் பொறுத்து பார்க்குறானுங்க. ஜிம்மன் அப்படியே துள்ளுறான், எகுறான், அவங்களே போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறான். இதுக்கு மேலே முடியாது சாமி அப்படின்ட்டு
போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸும் வந்து ஜிம்மனை அப்படியே இழுத்துட்ருக்கான். ஜிம்மன் விடாமல் வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ்காரர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் கேட்குறாரு, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எதுக்கு சார் இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் ஒரு பொண்ணுக்காண்டி? ப்ளீஸ் சார் போங்க, உங்கள் பிஏ எல்லாத்தையும் முடிச்சிட்டார் சார், அவர் கார் கூட வெளில தான் வெயிட் பண்ணுறாரு சார், கிளம்புங்க சார், இதுக்கு மேலேயும் உங்களை பிடிச்சி விசாரிக்க முடியாது சார். சார் இப்போ நீங்கள் என்னை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, நான் ஒரு பொண்ணை தேடி தானே வந்தேன், அந்த பொண்ணை நீங்கள் திருப்பி இங்கே கூப்பிடுவீங்களா? நான் இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தால் அவளை விசாரணைக்கு கூப்பிடுவீங்களா? ஆ கூப்பிடுவோம், ஆனால் உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் இல்லையே, நாங்கள் தான் எடுத்துட்டோமே, போங்க. இல்லை வாயின் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா, அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன். சார் என்ன சார் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, ஏன் சார் அந்த பொண்ணையே இப்படி பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கீங்க? வாயன் அது யார் சார் அது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சுன்னு சொல்கிறான், அது என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? என்ன சார் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க? அப்போ உங்கள் 2வது பொண்டாட்டி? அவளாம் எனக்கு பொண்டாட்டியே இல்லை, அவளாம் ஒரு பச்சை துரோகி, எனக்கு தெரியாமலே நிறைய வேலை பார்த்துருக்கா, அவளுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு உங்களுக்கும் அதுவும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு சார். சுத்தம் சார், உங்கள் 2 பொண்டாட்டி கூட டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி சார், போர் அடிக்காதா? எனக்கு என் பொண்டாட்டி தான் சார் வேணும், அவளை தேடி தான் சார் வந்திருக்கேன். சார் புரிஞ்சுக்கோங்க சார், இந்த நைட்டு நீங்கள் வேறு ஊர் வேறு, பிரச்சனை பண்ணாதீங்க சார், பாவம் உங்கள் பிஏ தான் உங்களால் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு உள்ளாராரு, போங்க போய் வேலையை பாருங்கள். இல்லை நீங்கள் வாயினா வர சொல்லுங்கள் சார். ஐயோ இருங்க சார், நானே கால் பண்ணி மேடமை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போலீஸ்காரும் ஜிம்மன் தொல்லை பண்ணுறது தாங்க முடியாமல் வாயினுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காருமா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தால் இவங்கள பிடிச்சிட்டு வந்தோம், உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன ஏது வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது வாயின் வந்து, என்னாலாம் முடியாது சார், எனக்கு ஆல்ரெடி இங்கே நிறைய ஒர்க் இருக்கா, ஏம்மா புரிஞ்சுக்கோமா, தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு போமா, இந்த பையன் எஞ்சி போக மாட்டேங்கிறாம்மா, உன்னையம்மா திரும்ப சொல்லிகிட்டு இருக்கான். சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் பெரிய மாடலுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு மேக்கப் போடுற வேலை நிறையா இருக்குது, என்னாலாம் வந்து பார்த்துட்ருக்க முடியாது சார். ஏம்மா இப்படி பண்ணுறான், போக மாட்டேங்கிறாம்மா அந்த பையன், விட்டால் இங்கேயே உட்காந்துருவான் போல. அப்படின்னா அவனை அங்கேயே உட்கார வைங்க, நான் மறுநாள் காலையில் வந்து அவனை பார்த்து பேசிக்கிறேன், இல்லை உங்ககிட்ட என்ன பேசுமோ பேசிக்கிறேன், இன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டா. இது அந்த போலீஸ்கார் வந்து நம்ம ஜிம்மிக்கிட்ட சொன்னால் ஜிம்மின் வந்து, அப்போ நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கேன்றான். போலீஸ் எவ்வளோ சொல்கிறாரு சார், நீங்கள் வெளில போயிட்டு காரில் போங்க சார், போயிட்டு மறுநாள் காலையில் வாயின் எப்போ வராலும் அப்போ நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொன்னாலும் வாயின் வருவாள்ல, அப்போ நானும் இங்கே தான் உட்காருவேன். போச்சுடா, இவருக்கு காதல் பைத்தியம் முத்திச்சாட்டிருக்கு, இவரெல்லாம் போக முடியாது, இங்கேயே உட்காரட்டும், அப்போ தான் இவருக்கும் புரியும், கொஞ்ச நேரத்தில் இவராலே தாங்க முடியாமல் அவரே போயிடுவார், நீங்களே போங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு விட்டாங்க. ஆனால் ஜிம்மன் அசர்ற மாதிரியே இல்லை, அங்கேயே உட்காந்துருக்கான். ஸோ வாயனுக்கும் தாட்ஸ்லாம் ஜிம்மன் பக்கம் தான் போயிட்டுருக்கு. ஜியா வந்து, ஏய் பைத்தியமே என்னடி பண்ணிகிட்ருக்க, எதையோ ஒன்று ரொம்ப நேரமாக இங்கே யோசிச்சுட்ருக்க, அப்படியே யோசிச்சுட்ருக்க, வேறு யாரை பற்றியும் இல்லை, ஜிம்மனை பற்றி தான். என்னது அந்த பொறுக்கியை பற்றியா, அவனை பற்றி என்னடி யோசிச்சுட்ருக்க? அவனை பொறுக்கியெல்லாம் சொல்லாதடி. எது என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லு. வாயன் நீ சரியில்லடி, ஏதோ உன்னை பொறுக்கின்லாம் சொல்லாத உரிமையாக சொல்லிட்டு இருக்க, ஏதோ பொண்டாட்டி மாதிரி. அது ஜியா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். என்ன கேட்ப? இல்லை அவன் வந்தான், வரட்டும், வந்து என்ன பண்ணான், எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னு கேட்டான்டி. என்ன வேணுமா அவனுக்கு? பொண்டாட்டி வேணுமாண்டி, ஏதோ ரேஷன் கடைக்கு போய் 1 கிலோ அரிசி வேணுன்ற மாதிரி என் பொண்டாட்டி வேணும்னு கேட்டான்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் அப்படி தாண்டி என்கிட்ட கேட்டான். அவன் பொண்டாட்டி யாரு? நான் தான். எங்கம்மா அவன் 2வது ஆசை பொண்டாட்டிக்காங்க, அவன் எங்கே போனா? அவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சான். சரி நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சேச்சா நானும் திருப்பி போய் அந்த பழம் உள்ள இவ்வளோ ஆசைப்படலப்பா, நான் தான் அவன் சொன்னதை காதலே வாங்கிக்கல, காதில் வாங்கிக்காம தான் இங்கே வந்து என்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கியோ? அப்படி இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு, நான் எதாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்ல, ஸோ அதுதான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லைப்பா. வேறு எதுவும் இல்லையா? வேறு எதுவுமே இல்லை. ஓ அதுக்கேண்டி வாய்ஸ் உள்ளே போகுது,
அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாலடி அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, சீ யூ லேட்டர், பாய்.